Hey guys, welcome to the React tutorial. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா API நேம் ஸ்லைடர் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் API நேம் ஸ்லைடர் சும்மா சாதாரண நேம் ஸ்லைடர் மாதிரி தான். இதில் வந்து 10 லென்த் ஆஃப் 10 நேம்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 10 அண்டு இப்போ வந்து 1ல் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ப்ரீவியஸ் கொடுத்தேன்னா இது வந்து 10க்கு போயிடும். ஓகேவா? தென் இது 10ல் இருக்கும்போது நான் நெக்ஸ்ட் கொடுத்தேன்னா இதுக்கு வந்து 1க்கு போயிடும். ஸோ அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கணும். 10லேருந்து 10க்கு முன்னாடி 9 10க்கு அப்புறம் 1 அந்த மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ இந்த நேம்ஸ்லாம் நான் எங்கேருந்து ஃபெச் பண்ணுறேன்னா ஒரு ஃபேக் ஏபி இருந்து நான் ஃபெச் பண்ணுறேன். ஜேசன் பிளேஸ் ஹோல்டர். ஸோ போய் நீங்கள் கூகுளில் ஜேசன் பிளேஸ் ஹோல்டர் போட்டோடனே இந்த பேஜ் வரும். அந்த பேஜ் வந்து கீழே போயிருந்தீங்கன்னா யூசர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு அரே ஆஃப் 10 நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இருக்கும். ஸோ இந்த யூசரில் வந்து நம்ம வந்து ஐடி, நேம், யூசர் நேம், இமெயில் இதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி நேம், யூசர் நேம், ஐடி, இமெயில் இதை வச்சு இந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து யூசர் டீட்டெயில்ஸ் வந்து ஏபியிலேருந்து ஃபெச் பண்ணணும். ஸோ அதாவது இந்த யூசர் டீட்டெயிலை வந்து நம்ம ஃபெச் பண்ணி இங்கே டிஸ்பிளே பண்ண வைக்கணும். நம்ம ரியாக்ட் ஆப்பில் இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு யூசர் கனெக்டட் வேணும். ரியாக்ட். ஓகே, தென் நம்மளுக்கு வந்து யூசர் கனெக்டட் யூசர் எஃபெக்ட்லேருந்து நம்ம ஃபெச் பண்ண போகிறோம். ஸோ எதை ஃபெச் பண்ண போகிறோம்னா இந்த ஏபி ரேட் ஆகும். ஃபெச் பண்ண இந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம ஜேசன் ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஜேசன் போட்டு தென் வர ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம கன்சோல் ஆன் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக வந்திருக்காங்க. ஓகே, நான் வச்சு பாருங்கள். நமக்கு அந்த 10 நேம்ஸ் அந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸும் நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பிரிண்ட் பண்ணுற இந்த 10 நேம்ஸ் நம்மளுக்கு வந்துருச்சு. அதை நம்ம போய் ஒரு ஸ்டோர் பண்ணணும் ஒரு அரேயில். ஸோ அது ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு யூஸ் ஸ்டேட் வேணும். ஸோ அந்த யூஸ் ஸ்டேட் ஃபஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். யூஸ் ஸ்டேட் க்ரியேட் பண்ணுறதுக்கு கான்ஸ்ட். ஸோ நான் யூசர்ன்ற இதை அப்படியே நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸ்டேட். ஸோ அதில் எனக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்கணும்னா ஐடி இருக்கணும். ஐடி, நேம் நம்மளுக்கு அந்த 4 போதும். ஓகேவா? 4 உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நேமு ஃபஸ்ட்டு எல்லாமே இனிஷியலாக இருக்கணும், நல்லா இருக்கணும். ஓகேவா? ஸோ தென் நம்ம ஓகேவா அந்த கேட்ச் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து யூஸரில் போய் செட் பண்ணிடணும். எஸ், செட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொரு தடவையும் இந்த யூசர் பேக் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ பேஜ் ரீஎன்டர் ஆக இந்த யூசர் பேக் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம ஸ்டாப் பண்ணணும்னா இப்போ எம்டி வெர்ஷன்ஸ் கொடுத்தோம். இப்படி கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் ரெண்டர் அப்போ மட்டும்தான் இந்த யூசர் பேக் கோட் ரன் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம இந்த எம்டி ப்ளேஸ் கொடுக்கணும். இது கொடுத்தோம்னா இனிஷியல் ரெண்டர் அப்போ மட்டும்தான் இந்த கோட் ரன் ஆகும். ஓகேவா? தென் ஓகே, ஸோ இப்போ நம்ம கேட்ச் பண்ணி அந்த ஏபியில் அந்த வர இன்ஃபர்மேஷனை கேட்ச் பண்ணி செட் யூசரில் செட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம செட் யூசர்ஸ் கரெக்டாக செட்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு நம்ம அதை டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம். ஃபார் எவ்ரி யூசர் e.name. ஓகே, பார்த்தீங்கன்னா எல்லாரோட நேமும் பிரிண்ட் ஆகுது. இப்போ ஐடி பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, எல்லாரோட ஐடியும் பிரிண்ட் ஆகுது. ஸோ நம்ம கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. தென் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கார்டு தேவை. இந்த கார்டு க்ரியேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ
நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கார்டு காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். call.js கிரியேட் பண்ணிட்டு const எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். டிஃபால்ட் கால் பண்ணிட்டு இங்கே நம்ம அந்த கால் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். call ஓகேவா? என்ன பண்ண கார்டை வந்து இங்கே இந்த கார்டு கம்பெனிட்டாக இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து ப்ராப்ஸ் போடுவோம். card create a card, then prop star children. Okay. Now by display பண்ணலாம். என்ன பண்ண போறோம்னா display பண்ணலாம். ये और डिब्बू name is equal to name. Okay. Okay. இப்போ நம்ம ஒரு கார்டு க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டீஸ்ட்ரக்சரிங் பண்ண போகிறோம். ஓகேவா? டீஸ்ட்ரக்சரிங்னா என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இண்டெக்ஸை பொறுத்து தான் நம்மளுக்கு அந்த இண்டெக்ஸ் இப்போ நம்ம பட்டன் கிளிக் பண்ண அந்த இண்டெக்ஸ் வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகிட்டே இருக்கும். அந்த இண்டெக்ஸ் வச்சு தான் நம்ம யூஸரில் இருக்க இப்போ இந்த இண்டெக்ஸ் 1னா அந்த யூஸரில் 1 வந்து பிரிண்ட் ஆகும், இண்டெக்ஸ் 2னா யூஸரில் 2 வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அந்த மாதிரி யூஸ் ஸ்டேட் இனிஷியலாக அது வந்து 0 இருக்கும். இப்போ நம்ம வந்து டீஸ்ட்ரக்சரிங் பண்ண போகிறோம். கான்ஸ்ட் ஐடி கமா நேம் கமா ஐடி கமா நேம் கமா யூசர் நேம் கமா இமெயில் டு யூசர் இண்டெக்ஸ். ஓகேவா? இப்போ நான் வந்து நேம்னு கொடுத்தேன்னா அதாவது இப்போ இண்டெக்ஸ் வந்து நமக்கு 0வாக இருக்குது. ஓகேவா? இந்த இண்டெக்ஸ் வந்து நம்ம இனிஷியலாக நம்ம 0ன்னு வச்சிட்டோம். ஸோ இப்போதைக்கு எனக்கு வந்து 0வில் இருக்கிற இண்டெக்ஸ்னால் என்னது 0 வந்து லெனின் கிரஹாம்க்கா, அது எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து நான் இங்கே வந்து 1 மாற்றிட்டேன். நீங்கள் initial name is equal to and the next table of it ID okay username email okay
பாருங்கள் இங்கே வந்து சேஞ்ச் ஆகுது 5th 6th ஸ்ப்ளிட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இங்கே நம்ம இண்டெக்ஸ் கொடுத்தோம்னா 0th இண்டெக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த நேம் டிஸ்பிளே பண்ணியாச்சு. இப்போ நம்ம கீழே வந்து ஒரு பட்டன் வைக்க போகிறோம். இங்கே நம்ம எப்படி பட்டன் வச்சுருக்கோம்னா, div கிளாஸ்க்குள்ளே இந்த பட்டன் வைக்க போகிறோம். div கிளாஸ்க்குள்ளே பட்டன் 2 பட்டன்ஸ் வைக்க போகிறோம். increase, decrease. இங்கே 2 பட்டன் இருக்கு. இங்கே வந்து 2 பட்டன் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து எனக்கு இங்கே இருக்கிற மாதிரி எனக்கு இந்த ஐகான்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து ரியாக்ட் ஐகான்ஸில் போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரியாக்ட் ஐகான்ஸ். இதில் இருக்க ஃபஸ்ட்டு நம்ம இம்போர்ட் பண்ணிவிட்டு இந்த ரியாக்ட் ஐகான்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தான் கிரேட்டர் தென் லெஸ் தென் இருக்கா. ஸோ இங்கே அவங்க எப்படி யூஸ் பண்ணிக்கலாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இங்கே டிபெண்டன்சியில் ஆட் பண்ணணும். ரியாக்ட் ஐகான்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ரியாக்ட் ஐகான்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு வேணுன்றதை இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த ரியாக்ட் ஐகான்ஸில் வந்து நான் இந்த FA கிரேட்டர் தென் FA லெஸ் தென் இந்த வந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தென் எனக்கு இந்த நேமுக்கு பதிலாக அதை யூஸ் பண்ணிடணும். FA less than better FA greater than. ஓகேவா? தென் இப்போ எனக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணோடனே மேலே வந்து ஸ்டாப் ஆகணும். ஸோ அதுக்கு இங்கே நான் வந்து ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் பண்ணணும். ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் போட்டு என்ன பண்ண போகிறோன்னா, லெஸ் தேன், அதாவது இந்த லெஸ்ஸன் பட்டனை கிளிக் பண்ணோடனே எனக்கு இந்த லெஸ்ஸன்ற ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு லாஜிக் எழுத போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம இண்டெக்ஸ் வச்சு தான் முதல்ல சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இண்டெக்ஸ் செக் பண்ணணும். இப்போ வந்து இண்டெக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா, அதாவது எனக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து 0ல் வந்து நின்றுச்சுன்னா, இப்போ வந்து நமக்கு இண்டெக்ஸ் 0ல் தான் இருக்குது. அதாவது நம்ம கால்குலேட் பண்ணும்போது 0 1 2 3ன்னு கால்குலேட் பண்ணுவோம். 0th இண்டெக்ஸ் வந்து ID 1, ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வந்து ID 2 அந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு 0th இண்டெக்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வரும். இது யூசர் டாட் லென்த்னு வச்சுக்குவோம். வச்சுட்டு இண்டெக்ஸை நம்ம செக் பண்ண போகிறோம். இண்டெக்ஸ் செக் பண்ணோடனே எனக்கு என்ன ஆகணும்னா, இண்டெக்ஸை டிக்ரிமெண்ட் பண்ணு. அப்படி இல்லைன்னா செட் இண்டெக்ஸ் வந்து டிக்ரிமெண்ட் பண்ணு மைனஸ் இண்டெக்ஸ். ஓகேவா? இண்டெக்ஸ்ன்றது வந்து எனக்கு கிளியராக காமிக்குது. Payment to the constant variable. Okay. ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணியிருக்கோன்னா, அதாவது இண்டெக்ஸ் வேல்யூ வந்து இண்டெக்ஸ் வேல்யூ வந்து
லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா எனக்கு இண்டெக்ஸை வந்து யூசர் டாட் லென்த் இங்கே என்னது 10லேருந்து மைனஸ் இண்டெக்ஸ் பண்ணிடு. ஸோ அதான் இருக்கும். இப்போ இந்த கேஸ் வந்து இந்த இஃப் கண்டிஷன் தான். இப்போ வந்து எனக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து இதில் வந்து 0வாக இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட் இண்டெக்ஸில் தான் ஐடி 1 இருக்கும். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து ஈக்குவல் 0வாக இருக்கிறதுனால இப்போ நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே எனக்கு இந்த இஃப் கண்டிஷன் வந்து ஒர்க் ஆகும். அதாவது இண்டெக்ஸ் ஈக்குவல் டு யூசர் டாட் லென்த்னு செட் ஆகிட்டு இண்டெக்ஸை வந்து ஒரு டிக்ரிமெண்ட் பண்ணி விட்றோம். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து யூசர் டாட் லென்த் வந்து 10 அப்போனா 9 ஆக்கினோடனே எனக்கு ஐடி 10 வந்துடும். அப்படி இல்லைன்னா எல்ஸ் கண்டிஷன் என்னன்னா வெறும் டிக்ரிமெண்ட் மட்டும் பண்ணோம். அது செக் பண்ணாமல் வெறும் டிக்ரிமெண்ட் மட்டும் பண்ணோம். ஓகேவா? இதான் லாஜிக்கு. தென் வந்து இன்க்ரிமெண்ட் பட்டனில் போய் ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் எழுதணும். கிரேட்டர் தான் வந்து கிரேட்டர் தென் கோட் லாஜிக்கல் வேணும். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா அதே மாதிரி தான் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டு யூசர் டாட் லென்த் தான் செக் பண்ண போகிறோம். இங்கே யூசர் டாட் லென்த் வந்து 10 அப்போனா -1. ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா இண்டெக்ஸை வந்து -1 ஆக்கிடணும். தென் செட் இண்டெக்ஸ் வந்து ப்ளஸ் இண்டெக்ஸ் ஆக்கிடு. அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் மட்டும் பண்ண சொல்கிறோம். இங்கே ஆக்சுவலி இது நம்ம போகிற லாஜிக் தான். நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஸோ இந்த லாஜிக் என்னன்னா ஒர்க் ஆகும். இப்போ வந்து நான் வந்து 10ல் இருக்கேன். இப்போ வந்து இண்டெக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டு யூசர் டாட் லென்த். இப்போ இங்கே வந்து யூசர் டாட் லென்த் வந்து 10ல் இருக்கும், 9ல் இருக்கும். ஓகேவா? அப்போ இதை பார்த்த உடனே இஃப் கண்டிஷன் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நம்ம பட்டன் கிளிக் உடனே இந்த இஃப் கண்டிஷன் தான் ஒர்க் ஆகும். அப்போ என்ன பண்ணோம்னா இண்டெக்ஸை வந்து -1 ஆக்கிடும். -1 ஆக்கிட்டு தென் ஒரு செட் இண்டெக்ஸில் போய் இந்த இண்டெக்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்டுரும். இன்க்ரிமெண்ட் பண்ணிச்சுன்னா எனக்கு இங்கே வந்து 0 வரும். செட் இண்டெக்ஸில் வந்து 0 ஆயிடும். அதான் நம்ம கிளிக் பண்ணோன்னே இது வந்து 0. ஓகேவா? தென் ஆக்சுவலி இது எல்ஸ் பார்ட் எப்படின்னா இப்போ இந்த மாதிரி கிளிக் பண்ணும்போது கீபோர்ட்லாம் நார்மலாக இந்த எல்ஸ் பார்ட் தான் இதாகும். இண்டெக்ஸ் மட்டும் சும்மா இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வரும். ஓகே, தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஓகே, நார்மல் ஒர்க் ஆகுது. ஓகே, தேங்க்யூ. இந்த ப்ராஜெக்டோட சோர்ஸ் வந்து நான் கிட்டப்பில் போட்டிருக்கேன். கீழே லிங்க் கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தோம். தேங்க்யூ.